Welcome back to Physics Junction. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம். லாஸ்ட் வீடியோவில் நம்ம நியூட்டன்ஸ் லா ஆஃப் மோஷன் படித்தோம். ஸோ இது ஒரு ஜஸ்ட் ஒரு ரீகால். ஸோ நியூட்டனோட ஃபர்ஸ்ட் லா வந்து என்னதுன்னா, ஆப்ஜெக்ட் ரெஸ்ட்டில் இருக்கிறது அதோட ரெஸ்ட் ஸ்டேட்டை கண்டினியூ பண்ணும், ஆப்ஜெக்ட் மோஷனில் இருக்கிறது அதோட மோஷனை கண்டினியூ பண்ணும் அன்டில் அண்ட் அன்பேலன்ஸ்டு ஃபோர்ஸ் இஸ் அப்ளைடு. அதே மாதிரி நியூட்டனோட செகண்ட் லா படித்தோம். ஸோ நியூட்டனோட செகண்ட் லாவில் எப்படி டிஃபைன் பண்ணோம்னா, ஃபோர்ஸ் வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மொமெண்டம் ஆர் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு மாஸ் டைம் ஆக்சலரேஷன். ஸோ நியூட்டனோட தேர்டில் ஃபார் எவ்ரி ஆக்ஷன் தெர் இஸ் அன் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன். ஸோ நியூட்டனோட லாஸ் ஆஃப் மோஷன் பற்றி நம்ம லாஸ்ட் வீடியோவில் நல்லா கிளியராக படிச்சிருக்கோம். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது கன்சர்வேஷன் ஆஃப் momentum, law of conservation of momentum. So law of conservation of momentum படி நம்ம என்ன சொல்கிறோம்னா, in the absence of external force the total momentum of a system of objects remain unchanged. ஸோ இப்போ நம்ம இங்கே எடுத்துருக்கிறது a system of objects. ஸோ ரெண்டு ஆப்ஜெக்ட் எடுத்திருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட் வந்து ஒரு ப்ளூ கலர் பால், செகண்ட் ஆப்ஜெக்ட் வந்து ஒரு க்ரீன் கலர் பால். ஸோ இதோட மேஸ் வந்து m1, அதே மாதிரி இதோட வெலாசிட்டி வந்து u1. ஸோ u1 வந்து என்னதுன்னா இனிஷியல் வெலாசிட்டி. ஸோ அதே மாதிரி செகண்ட் ஆப்ஜெக்டோட மேஸ் வந்து m2, அதோட வெலாசிட்டி வந்து u2. ஸோ பிஃபோர் கொலிஷன் இந்த ரெண்டு ஆப்ஜெக்டும் அதோட மோஷனை வந்து கண்டினியூ பண்ணிகிட்ருக்கு. இங்கே வந்து அன்பேலன்ஸ்டு ஃபோர்ஸ் எதுவும் கிடையாது. ஸோ இந்த ரெண்டு ஆப்ஜெக்டும் அதோட மோஷனை வந்து அப்படியே கண்டினியூ பண்ணிகிட்ருக்கோம். இது வந்து நியூட்டனோட ஃபர்ஸ்ட் லா. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ரெண்டு ஆப்ஜெக்ட்க்கு இடையில வந்து ஒரு கொலிஷன் நடக்குது. ஸோ டியூ டு கொலிஷன் இந்த ப்ளூ கலர் பால் வந்து க்ரீன் கலர் பாலுக்கு கொடுக்குற ஃபோர்ஸை வந்து F1ன்னு எடுத்துக்கிறோம். அதே மாதிரி க்ரீன் கலர் பால் வந்து ப்ளூ கலர் பாலுக்கு கொடுக்குற ஃபோர்ஸ் வந்து F2. ஸோ இந்த ரெண்டு ஃபோர்ஸும் எப்படி இருக்கும்னா, இதில் ஒரு ஃபோர்ஸ் வந்து ஆக்ஷன், இன்னொரு ஃபோர்ஸ் வந்து ரியாக்ஷன். ஸோ இது வந்து நியூட்டனோட தேர்ட் லா படி. ஸோ ஃபார் எவ்ரி ஆக்ஷன் there is an equal and opposite reaction. ஸோ F1ம் F2வும் ஆப்போசிட் டைரக்ஷனில் ஆக்ட் பண்ணிகிட்ருக்குது. இப்போ ஸோ இதில் வந்து பிஃபோர் கொலிஷன் வந்து நியூட்டனோட ஃபர்ஸ்ட் லா பார்த்தோம். ஸோ ஆஃப்டர் கொலிஷன் வந்து நியூட்டனோட தேர்ட் லா பார்க்குறோம். அதே மாதிரி ஃபோர்ஸை நம்ம எப்படி டிஃபைன் பண்ணலான்னா, நியூட்டனோட செகண்ட் லா படி ஃபோர்ஸ் F ஈக்குவல் டு மாஸ் டைம் ஆக்சலரேஷன். ஸோ ஆஃப்டர் கொலிஷன் இந்த ரெண்டு பாலும் அதோட வெலாசிட்டியை வந்து சேஞ்ச் பண்ணிக்கிடுது. ஸோ இப்போ ப்ளூ கலர் பாலோட வெலாசிட்டி வந்து v1ன்னும் க்ரீன் கலர் பாலோட வெலாசிட்டி வந்து v2ன்னு சேஞ்ச் ஆயிடுது. ஸோ இப்போ நமக்கு வந்து F1 ஃபோர்ஸ் தெரியும். F1 ஃபோர்ஸ் வந்து க்ரீன் கலர் பால் மேலே ப்ளூ கலர் பால் இது பண்ண ஃபோர்ஸ் தான் இருந்ததுன்னா F1. ஸோ இந்த F1 நம்ம எப்படி எழுதலான்னு, ஸோ மாஸ் ஆஃப் த செகண்ட் பால் வந்து m2, அதே மாதிரி அதோட வெலாசிட்டி வந்து எப்படி சேஞ்ச் ஆனதுன்னா u2வாக இருந்தது, இப்போ எப்படி மாறி இருக்குன்னா v2வாக மாறி இருக்கு. ஸோ அப்போ சேஞ்ச் இன் வெலாசிட்டி வந்து v2 மைனஸ் u2. ஸோ இப்போ நமக்கு ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டி வேணும், அதனால் v2 மைனஸ் u2/t. ஸோ இதுதான் இருந்ததுன்னா ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டி. ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டி தான் இருந்ததுன்னா ஆக்சலரேஷன். ஸோ த ஃபோர்ஸ் எக்ஸர்ட்டட் ஆன் க்ரீன் பால் F1 ஈக்குவல் டு m2 v2 minus u2/t. ஸோ இப்போ செகண்ட் ஃபோர்ஸ் வந்து F2. ஸோ இந்த F2ங்கிற ஃபோர்ஸ் வந்து given by green color ball on blue color ball. ஸோ ப்ளூ கலர் பாலோட மேஸ் வந்து m1, அதோட வெலாசிட்டி சேஞ்சஸ் வந்து u1ல இருந்து v1 சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ சேஞ்ச் இன் வெலாசிட்டி வந்து v1 மைனஸ் u1. ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டினா ஸோ தட் இஸ் டிவைடட் பை டைம். ஸோ v1 மைனஸ் u1/time. ஸோ இதை வந்து நம்ம மேஸோட மல்டிப்ளை பண்ணுறப்ப நமக்கு வந்து செகண்ட் ஃபோர்ஸ் F2 கிடைக்குது. ஸோ நியூட்டனோட தேர்ட் லா படி F1 வந்து F1 அண்ட் F2 வந்து ஆப்போசிட் டைரக்ஷனில் ஆக்ட் பண்ணிகிட்ருக்கு. அதனால் F ஈக்குவல் டு நெகட்டிவ் டைம் நெகட்டிவ் F2. ஸோ இப்போ ஈக்குவேஷன் 1 and 2 படி தட் இஸ் F1 and F2. ஸோ ஃபோர்ஸ் எக்ஸர்ட்டட் ஆன் green color ball and force exerted on blue color ball. ஸோ இங்கே நம்ம t வந்து கேன்சல் பண்ணிடலாம். ஸோ அப்போ நமக்கு எப்படி இருக்குதுன்னா m2 டைம்ஸ் v2 மைனஸ் u2 ஈக்குவல் டு m1 டைம்ஸ் v1 மைனஸ் u1. ஸோ இதில் வந்து டேர்ம்ஸை நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஸோ அரேஞ்ச் பண்ணி எழுதுகிறப்ப நமக்கு எப்படி கிடச்சிருக்குன்னா m1 u1 ப்ளஸ் m2 u2 ஈக்குவல் டு m1 v1 ப்ளஸ் m2 v2. ஸோ the total momentum before collision equal to the total momentum after collision. ஸோ இப்போ
லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம்ல இருந்து ஆப்ஜெக்ட்ஸோட மொமெண்டம் பிஃபோர் கொலிஷன் அண்ட் ஆஃப்டர் கொலிஷன் வந்து ஈக்குவலாக இருக்குதுன்னு நம்ம ப்ரூவ் பண்ணியிருக்கோம். இப்போ எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். இப்போ வந்து நம்மக்கிட்டக்க 2 கார் இருக்குது. இது வந்து கார் 1, இது வந்து கார் 2. கார் 1 வந்து 20 மைல்ஸ் பெர் ஹவரில் போயிட்டுருக்கு. அதோட மேஸ் வந்து 900 kg. கார் 2ஓட மேஸ் வந்து 1000 kg. அதோட வெலாசிட்டி வந்து 30 மைல்ஸ் பெர் ஹவர் இருக்குது. ஸோ பிஃபோர் கொலிஷன் அது வந்து அதோட மோஷனை கண்டினியூ பண்ணிகிட்ருக்குது. ஸோ அப்போ டோட்டல் மொமெண்டம் பார்த்தோம்னா ஃபஸ்ட் காரோட மொமெண்டம் வந்து 18,000, செகண்ட் காரோட மொமெண்டம் வந்து 30,000. ஸோ டோட்டலாக நமக்கு டோட்டல் மொமெண்டம் பிஃபோர் கொலிஷன் வந்து 48,000 இருக்குது. இப்போ இந்த 2 காரும் வந்து என்ன இருக்குது, கொலிஷன் ஆயிடுச்சு. ஸோ இப்போ மொமெண்டமில் என்ன சேஞ்சஸ் வந்திருக்குன்னு பார்க்குறோம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் காரோட வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ இது வந்து இப்போ எப்படி ஆகிருக்குன்னா 20 மைல்ஸ் பெர் ஹவரில் இருந்து 36.6 மைல்ஸ் பெர் ஹவராக சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ இப்போ அதோட மொமெண்டமும் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு, 33,000 இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. பட் செகண்ட் காரோட வெலாசிட்டி வந்து டிக்ரீஸ் ஆகிருக்கு கொலிஷன்னால். ஸோ அது வந்து 15 மைல்ஸ் பெர் ஹவர். அப்போ இதோட மொமெண்டமும் சேஞ்ச் ஆகும். ஸோ மொமெண்டம் வந்து இப்போ 30,000 இருந்து 15,000 சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ இப்போ ஆஃப்டர் கொலிஷனில் டோட்டல் மொமெண்டம் கேல்குலேட் பண்ணால் நமக்கு அதுவும் எப்படி இருக்குன்னா 48,000 இருக்குது. ஸோ இப்போ இந்த எக்ஸாம்பிளில் பிஃபோர் கொலிஷன் இந்த ஆஃப்டர் கொலிஷன் வந்து ஆப்ஜெக்ட்ஸோட டோட்டல் மொமெண்டம் வந்து ஈக்குவலாக இருக்குது. ஸோ இப்போ நம்ம பார்க்குறது மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ். ஸோ மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸை எப்படி டிஃபைன் பண்ணலான்னா, டேர்னிங் எஃபெக்ட் ஆஃப் அ ஃபோர்ஸ் ஆன் சம் ஆப்ஜெக்ட். ஒரு ஃபோர்ஸை வந்து ஒரு ஆப்ஜெக்ட்க்கு கொடுக்குறப்ப அந்த ஆப்ஜெக்டில் எந்த மாதிரியான டேர்னிங் எஃபெக்ட் வருது அதுதான் வந்து என்னதுன்னா மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ். ஸோ இங்கே வந்து நமக்கு வந்து ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணிகிட்ருக்கு. அந்த ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணிகிட்டு இருக்கிறதும் எப்படி இருக்குன்னா, இட் ஆக்ட்ஸ் அபவுட் சம் பாயிண்ட் ஆர் கிவன் ஆக்சஸ். ஸோ இந்த கேஸில் வந்து ஒரு நட் இருக்குது, இங்கே வந்து ஒரு ஸ்பேனர் இருக்குது. இந்த ஸ்பேனருக்கு வந்து ஒரு ஃபோர்ஸ் கொடுக்கறதுனால இந்த நட்டு வந்து என்ன செய்யுதுன்னா எவ்வளோ தூரத்துக்கு ரொட்டேட் ஆகுது. ஸோ இந்த நட்டில் வந்து எவ்வளோ டேர்னிங் எஃபெக்ட் இருக்குது அதுதான் வந்து என்னதுன்னா மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ். ஸோ இப்போ இங்கே வந்து ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறோம். இந்த லைனை வந்து நம்ம என்ன சொல்கிறோம்னா லைன் ஆஃப் ஃபோர்ஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ இந்த லைன் ஆஃப் ஃபோர்ஸுக்கு இந்த நட் இல்லைன்னா இந்த ஒரு சம் பாயிண்ட்டு இல்லைன்னா இதை வந்து சொல்கிறோம்னா கிவன் ஆக்சஸ். இந்த பாயிண்ட்லேருந்து நம்ம வந்து ஒரு லைன் ட்ரா பண்ணுறோம். ஒரு பெர்பெண்டிகுலர் லைன் வந்து இந்த லைன் ஆஃப் ஃபோர்ஸுக்கு ட்ரா பண்ணுறோம். அது வந்து என்னதுன்னா டிஸ்டன்ஸ் டி. ஸோ இந்த ஃபோர்ஸையும் இந்த டிஸ்டன்ஸ் டியவும் நமக்கு மல்டிப்ளை பண்ணுறப்ப நமக்கு என்ன கிடைக்குதுன்னா மேக்னட்யூட் ஆஃப் மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் அப்படின்னு கிடைக்குது. ஸோ இப்போ இதில் வந்து நமக்கு வந்து சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து ஒரு டோர் இருக்குது. இந்த டோரோட ஹேண்டலுக்கு நம்ம எவ்வளோ ஃபோர்ஸ் கொடுக்குறோமோ அந்த ஃபோர்ஸை டிபெண்ட் பண்ணி இதில் வந்து இந்த ஹேண்டலில் எவ்வளோ தூரத்துக்கு ரொட்டேஷன் வருதோ ஸோ அதுதான் வந்து என்னதுன்னா டேர்னிங் எஃபெக்ட் ஆன் தி ஹேண்டில். ஸோ அதே மாதிரி இந்த கார் வீலில் உள்ள ஸ்க்ரூவுக்கு வந்து நம்ம இப்போ என்ன செய்கிறோமோ இந்த ஸ்பேனரை வச்சு நம்ம என்ன செய்கிறோம், ஒரு இந்த ஸ்க்ரூவை டைட் பண்ணுறோம், இல்லைன்னா அதை வந்து ரிமூவ் பண்ணுறோம். ஸோ அந்த டைமில் வந்து எவ்வளோ தூரத்துக்கு நமக்கு ரொட்டேஷன் டேர்னிங் எஃபெக்ட் வருதோ அதுதான் வந்து என்னதுன்னா மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து என்னதுன்னா நமக்கு எவ்ரிடே லைஃப்பில் நம்ம வந்து யூஸ் பண்ணுற நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ். ஸோ மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ்க்கு வந்து இன்னொரு நேம் கூட சொல்லலாம், டார்க். ஸோ இப்போ மேக்னட்யூடை வந்து நம்ம எப்படி சொல்லியிருக்கோம்னா ஃபோர்ஸ் டைம்ஸ் பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ், therefore D = F டைம் D. அதே மாதிரி இதோட யூனிட் வந்து என்னதுன்னா நியூட்டன் மீட்டர். ஸோ மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் அதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தோம். ஸோ இதில் என்ன செய்கிறோம்னா இது வந்து ஒரு பாயிண்ட்டு, ஒரு ஆக்சிஸு. இதில் வந்து நமக்கு 2 ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணிகிட்ருக்கு. அப்போ 2 ஃபோர்ஸ் வந்து 2 ஆப்ஜெக்டில் ஆக்ட் பண்ணிகிட்ருக்கு. ஆனால் ஒரே பாயிண்ட்டு ஒரே ஆக்சிஸ் அப்படின்னு வச்சுக்கலாம் நம்ம. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ஃபோர்ஸ் வந்து F1. ஸோ F1ங்கிற ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணுறதுனால இந்த ஆப்ஜெக்ட் வந்து ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனில் ரொட்டேட் ஆகுது. ஸோ இதோட டிஸ்டன்ஸ் வந்து நம்ம D1ன்னு எடுத்துக்கிறோம். அதே மாதிரி செகண்ட் ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் பண்ணுறதுனால செகண்ட் ஆப்ஜெக்ட் வந்து என்ன கிளாக் வைஸில் வந்து ரொட்டேஷன் ஆகுது. ஸோ F1 ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் பண்ணுறதுனால ஆப்ஜெக்ட் வந்து ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன்லையும், F2னால ஆப்ஜெக்ட் வந்து கிளாக் வைஸ்லேயும் ரொட்டேட் ஆகுது. ஸோ இங்கே 2 ஆப்ஜெக்ட் 2 ஃபோர்ஸ் பட் சேம் ஆக்சிஸ் இல்லைன்னா சேம் பாயிண்ட்டை வந்து இது பண்ணி இந்த 2 ஃபோர்ஸும் ஆக்ட் பண்ணிகிட்ருக்கு. ஸோ இதில் எந்த மாதிரியான டேர்னிங் எஃபெக்ட் வருதுன்னு பார்க்குறோம். ஸோ அப்போ
ஈக்குலிபிரியம் கண்டிஷனில் என்ன ஆகுதுன்னா இந்த F1 D1 ஈக்குவல் டு F2 D2. ஸோ இப்போ இந்த எக்ஸாம்பிள் பார்க்குறோம். இந்த சீசாவில் வந்து ரெண்டு கிட்ஸ் விளையாடிட்டுருக்காங்க. ஸோ இங்கே ஆக்ட் பண்ணிகிட்ருக்க ஃபோர்ஸ் வந்து F1. ஸோ இங்கே ஆக்ட் பண்ணிகிட்ருக்க ஃபோர்ஸ் வந்து F2. ஸோ இந்த ரெண்டு ஃபோர்ஸும் ஆக்ட் பண்ணிகிட்ருக்கிறது வந்து அபவுட் திஸ் பாயிண்ட் ஆர் திஸ் ஆக்சிஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அட் ஈக்குலிபிரியமில் எப்படி இருக்கும்னா F1 D1 ஈக்குவல் டு F2 D2. ஸோ இது எல்லாமே வந்து என்னதுன்னா மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் ஆர் டர்னிங் எஃபெக்ட் forces on the objects. ஸோ இதில் நம்ம பார்க்குறது வந்து கப்பிள். ஸோ கப்பிளில் வந்து எப்படி டிஃபைன் பண்ணுறோம்னா டேர்னிங் எஃபெக்ட் ஆஃப் டூ ஃபோர்ஸஸ் ஆன் சம் ஆப்ஜெக்ட். ஸோ இதில் ரெண்டு ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணிகிட்ருக்கு. அந்த ரெண்டு ஃபோர்ஸும் எப்படி ஆக்ட் பண்ணிகிட்ருக்குன்னா ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்குது. ஆனால் அதோட மேக்னிடியூடு வந்து எப்படி இருக்குன்னா சேமாக இருக்குது. இதில் இன்னொன்று முக்கியமாக என்னதுன்னா அந்த ரெண்டு ஃபோர்ஸஸும் டிஃப்ரெண்ட் பாயிண்டில் ஆக்ட் பண்ணிகிட்ருக்கணும். ஸோ டூ ஃபோர்ஸஸ் விச் ஆக்ட் இன் ஆப்போசிட் டைரக்ஷன் ஆன் அன் ஆப்ஜெக்ட் பட் நாட் த்ரூ த சேம் பாயிண்ட் வில் ப்ரொடியூஸ் எ டேர்னிங் எஃபெக்ட். ஸோ இங்கே எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இங்கே எக்ஸ்னு ஒரு பாயிண்ட் இருக்குது, ஒய்னு ஒரு பாயிண்ட் இருக்குது. எக்ஸில் ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணிகிட்ருக்கு, ஒயில் ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணிகிட்ருக்கு. இந்த ரெண்டு ஃபோர்ஸும் மேக்னிடியூடில் ஈக்குவலாக இருக்கும், பட் ஆப்போசிட் டைரக்ஷனில் ஆக்ட் பண்ணிகிட்ருக்கு. ஸோ இது வந்து ஒரு ஆப்ஜெக்ட். ஸோ இந்த ஆப்ஜெக்டில் இந்த ரெண்டு ஃபோர்ஸும் ஆக்ட் பண்ணுறதுனால என்ன ஆகும்னா ஒரு டேர்னிங் எஃபெக்ட் வரும். அதை தான் என்ன சொல்கிறோம்னா கப்பல். ஸோ இந்த எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து இங்கே ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறோம், இதில் ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறோம். ஸோ அந்த ஃபோர்ஸ்னால இங்கே வந்து என்ன இருக்கும்னா நமக்கு ரொட்டேஷன் இருக்கும், இல்லைன்னா டேர்னிங் எஃபெக்ட் இருக்கும். ஸோ இது வந்து ஒரு எக்ஸாம்பிள். ஸோ அதே மாதிரி இந்த கார் வீலை நம்ம ஸ்டியரிங் பண்ணுறப்ப ஸோ நமக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஒரு ஃபோர்ஸ் கொடுப்போம், ரைட் ஹேண்ட் சைடு ஒரு ஃபோர்ஸ் கொடுப்போம். அந்த ரெண்டு ஃபோர்ஸும் எப்படி இருக்கும்னா உங்களுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்குது, பட் மேக்னிடியூடு வந்து ஈக்குவலாக இருக்கிறதுனால ஸ்டியரிங் வந்து நமக்கு அப்படி ஸ்டெடியாக பிடிச்சி நம்ம இந்த காரை வந்து நம்ம நினச்சிட்ருக்கோம்னா ஓட்டிகிட்ருக்கோம். ஸோ அதே மாதிரி சைக்கிள் பெடலிங்கும் வந்து சொல்லலாம்னா கப்பலுக்கு வந்து என்ன சொல்லலாம்னா எக்ஸாம்பிள் சொல்லலாம். ஸோ இந்த மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸுக்கும் கப்பலுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்த்தோம்னா ரெண்டுமே டேர்னிங் எஃபெக்ட். ஆனால் மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸில் வந்து ஃபோர்ஸஸ் ஆக்ட் பண்ணிகிட்ருக்கிறது வந்து அபவுட் ஒன் பாயிண்ட் இல்லைனா ஒன் ஆக்சிஸை பொறுத்து ஆக்ட் பண்ணிகிட்ருக்கு. பட் கப்பிளில் வந்து ரெண்டு ஃபோர்ஸ் வந்து ரெண்டு டிஃப்ரெண்ட் பாயிண்ட்டை வந்து டிபெண்ட் பண்ணி ஆக்ட் பண்ணிகிட்ருக்கு. ஸோ அதுதான் வந்து என்னதுன்னா கப்பிள். ஸோ இங்கேயும் மேக்னிடியூட் ஆஃப் த கப்பிளை நம்ம வந்து எப்படி சொல்லலாம்னா ஃபோர்ஸ் டைம்ஸ் த பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ். ஸோ இதான் வந்து என்னதுன்னா கப்பிள் அண்ட் அதோட எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் டாபிக் நம்ம பார்க்குறது கிராவிடேஷன். கிராவிடேஷனல் ஃபோர்ஸை கண்டுபிடிச்சது வந்து நியூட்டனோட லாஸ் ஆஃப் மோஷன் படிச்சிருக்கோம். ஸோ இந்த இதில் நம்ம என்ன படிக்கிறோம்னா நியூட்டன்ஸ் லா ஆஃப் கிராவிடேஷன் படிக்க போகிறோம். ஸோ கிராவிடேஷன் இல்லைனா கிராவிடேஷனல் ஃபோர்ஸுங்கிறது ஒரு நேச்சுரலியாக அக்கராகிற ஃபினாமினா. இது ஒரு இன்விசிபிள் ஃபோர்ஸு. ஸோ ஆப்ஜெக்ட்ஸ் வந்து கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்னால் என்ன செய்யுதுன்னா அட்ராக்ட்ஸ் த அதர் ஆப்ஜெக்ட்ஸ் டுவர்ட்ஸ் இட் சென்டர். மற்ற ஆப்ஜெக்ட்ஸை வந்து அதோட சென்டரை நோக்கி என்ன செய்யுதுன்னா அட்ராக்ட் பண்ணுது. நமக்கு தெரியும் எர்த்துக்கு வந்து கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இருக்குதுன்னு. எல்லா ஆப்ஜெக்ட்டுக்குமே மேஸ் இருக்கிற எல்லா ஆப்ஜெக்ட்டுக்குமே என்ன இருக்குன்னா கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பேப்பர் எடுக்கிறோம். ஸோ பேப்பருக்கும் என்ன இருக்குன்னா கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இருக்குது. ஸோ எர்த்து வந்து எப்படி கிராவிடேஷனல் புல்னால் பேப்பரை கீழே இழுக்குதோ அதே மாதிரியே பேப்பரும் என்ன செய்யும்னா எர்த்தை இழுக்கும். பட் எர்த்தோட கிராவிடேஷனல் ஃபோர்ஸோட கம்பேர் பண்ணுறப்ப பேப்பரோட கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் வந்து ரொம்ப கம்மி. அதனால் என்ன செய்யாதுன்னா அதால் வந்து அந்த எர்த்தை வந்து புல் பண்ண முடியாது. ஸோ இது வந்து நியூட்டனோட தேர்ட் லா மாதிரி ஃபார் எவ்ரி ஆக்ஷன் தேர் இஸ் அன் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன். ஸோ பேப்பருக்கும் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இருக்குது, எர்த்துக்கும் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இருக்குது. பட் எர்த்தோட கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் வந்து அதிகமாக இருக்கிறதுனால அது வந்து என்ன செஞ்சிருதுன்னா பேப்பரை வந்து கீழே பிடிச்சி இழுத்துருது. ஸோ இதாக வந்து என்னதுன்னா கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். ஸோ இப்போ எர்த்தில் இருக்கிற ஆப்ஜெக்ட்ஸ்க்கு மட்டும் இல்லாமல் யூனிவர்ஸில் இருக்கிற இல்லைன்னா ஸ்பேஸில் இருக்கிற எல்லா ஆப்ஜெக்ட்ஸ்க்கு இடையிலையுமே என்ன இருக்குதுன்னா கிராவிடேஷனல் புல் இருக்குது. ஸோ இன் அவர் சோலார் சிஸ்டம் தேர் எக்ஸிஸ்ட் அ ஃபோர்ஸ் பிட்வீன் தி சன் அண்ட் அதர் பிளானட்ஸ். ஸோ எர்த்துலேயே இருக்குது, சோலார் சிஸ்டம்லேயும் இருக்குது, யூனிவர்ஸில் இருக்கிற எல்லா ஆப்ஜெக்ட்ஸும் இன்னும் ஆப்ஜெக்டை வந்து என்ன செய்யுதுன்னா அட்ராக்ட் பண்ணுது. திஸ் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் பிட்வீன் த ஆப்ஜெக்ட்ஸ் இஸ் கால்டு தி கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். So this is Newton's law of gravitation. So every object in the universe attracts every other object with a force which is directly proportional to the product of their masses and inversely proportional to the square of the distance between them. And this force acts along the
line joining the center of these two objects. ஸோ இப்போ இங்கே வந்து கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸ் வந்து இந்த ரெண்டு ஆப்ஜெக்ட் கடையில் ஆக்ட் பண்ணிகிட்ருக்கு. ஸோ இது வந்து நம்ம வந்து எர்த் அண்ட் அனதர் பிளானட்னு எடுத்துக்குவோம். ஸோ எர்த்தோட மேஸ் வந்து m1, அனதர் பிளானட் வந்து m2. ஸோ இந்த ரெண்டு பிளானட்ஸ் கடையில் இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து d. ஸோ இப்போ இந்த கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸ் வந்து எப்படி இருக்குன்னா, இது ரெண்டுத்தோட மேஸ்க்கும் ப்ராடக்ட் ஆஃப் மேஸ்க்கு வந்து ப்ரொபோஷ்னலாகவும் இதோட டிஸ்டன்ஸ்க்கு வந்து இன்வர்ஸ்லி ப்ரொபோஷ்னலாகவும் இருக்குது. ஸ்கொயர் ஆஃப் தி டிஸ்டன்ஸ்க்கு வந்து இன்வர்ஸ்லி ப்ரொபோஷ்னலாகவும் இருக்குது. ஸோ எஃப் இஸ் ப்ரொபோஷ்னல் டு m1 டைம்ஸ் m2 அண்ட் இட் இஸ் இன்வர்ஸ்லி ப்ரொபோஷ்னல் டு 1/d ஸ்கொயர். ஸோ இப்போ நம்ம எப்படி எழுதலாம்னா எஃப் இஸ் ப்ரொபோஷ்னல் டு m1 m2/d ஸ்கொயர். இந்த ப்ரொபோஷ்னலிட்டியை ரிமூவ் பண்ணுறதுக்காக நம்ம ஒரு கான்ஸ்டன்ட் போடுவோம். So F equal to capital G m1 m2 by d square. So இந்த G தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா gravitational constant. ஸோ G வந்து gravitational constant or universal gravitational constant சொல்கிறோம். Gயோட வேல்யூ வந்து 6.673 times 10⁻11 Newton meter square kg/-2. நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது டிஃப்ரென்ஸ் பிட்வீன் மேஸ் அண்ட் வெயிட். ஸோ இப்போ மேஸ்க்கும் வெயிட்டுக்கு இடையில் உள்ள என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்க்க போகிறோம். மேஸ் வந்து என்னதுன்னா m, வெயிட் வந்து மேஸ் டைம்ஸ் g. ஸோ தட் இஸ் ஆக்ஸலரேஷன் டியூ டு கிராவிட்டி. ஸோ மேஸை வந்து என்ன சொல்லணும்னா அது ஒரு ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி. இந்த மேஸில் இருந்து தான் என்ன செய்கிறோம்னா நம்ம வந்து வெயிட்டை டிரைவ் பண்ணுறோம். மேஸை வந்து ஜியால் மல்டிப்ளை பண்ணுறப்ப நமக்கு என்ன கிடைக்குதுன்னா வெயிட் கிடைக்குது. அதனால் அது என்ன சொல்லணும்னா டிரைவ்டு குவான்டிட்டி. ஸோ மேஸ் வந்து ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி, வெயிட் வந்து டிரைவ்டு குவான்டிட்டி. ஸோ இப்போ மேஸை வந்து என்ன சொல்கிறோம்னா அமௌண்ட் ஆஃப் மேட்டர் கண்டைன்ட் இன் எ பாடி. இப்போ வந்து ஒரு ஸ்டோன் எடுத்துக்கிறோம். ஸோ அதில் எவ்வளவு ஆட்டம்ஸ் இருக்குது, எவ்வளோ மாலிகுல் இருக்குது, அதுதான் வந்து என்னதுன்னா மேட்டர். ஸோ தட் இஸ் அமௌண்ட் ஆஃப் மேட்டர் கண்டைன்ட் இன் எ பாடி, அதுதான் வந்து என்னதுன்னா மேஸ். ஆனால் வெயிட்டுங்கிறது வந்து என்னதுன்னா இந்த ஸ்டோனில் எவ்வளவு கிராவிடேஷ்னல் புல் ஆக்ட் பண்ணிட்டுருக்குது, அதுதான் வந்து என்னதுன்னா வெயிட். ஸோ த கிராவிடேஷ்னல் புல் ஆக்டிங் ஆன் த பாடி வந்து என்னதுன்னா வெயிட். அண்ட் மேஸோட யூனிட் வந்து கிலோகிராம்ஸ், வெயிட்டோட யூனிட் வந்து என்னதுன்னா நியூட்டன். அதே மாதிரி மேஸ் வந்து ரிமைன்ஸ் சேம் எவ்ரிவேர் இந்த யூனிவர்ஸ் ஆர் எர்த். எல்லா இடத்துலையுமே வந்து என்ன செய்யுதுன்னா ஒரு ஆப்ஜெக்டோட மேஸ் வந்து சேமாக தான் இருக்க போகுது, ஆனால் மாறாது. பட் வெயிட் வந்து என்ன செய்யும்னா வேரிஸ் பிளேஸ் டு பிளேஸ். அது வந்து எர்த்தில் ஒரு மாதிரி இருக்கும், யூனிவர்ஸில் ஒரு மாதிரியாக இருக்கும். எர்த்துலேயே டிஃப்ரெண்ட் பிளேஸில் வந்து அதோட வேல்யூ வந்து சேஞ்ச் ஆகும். அதே மாதிரி மேஸை வந்து மெஷர் பண்ணுறதுக்கு வந்து நம்ம என்ன செய்கிறோம்னா ஃபிசிக்கல் பேலன்ஸ் யூஸ் பண்ணுறோம். வெயிட்டை மெஷர் பண்ணுறதுக்கு நம்ம வந்து என்ன செய்கிறோம்னா ஸ்ப்ரிங் பேலன்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ இங்கே எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ இவரோட மேஸ் வந்து என்னதுன்னா 50 kg. ஸோ வெயிட்டுக்கு ஃபார்முலா வந்து என்னதுன்னா மேஸ் டைம்ஸ் கிராவிடேஷ்னல் ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி. ஸோ எர்த்தில் வந்து எர்த்தோட ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி வந்து 9.8 m/s². ஸோ இவரோட மேஸ் வந்து 50 kg. ஸோ இப்போ இவரோட வெயிட் வந்து எர்த்தில் பார்க்குறப்ப 50 × 9.8. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 490 Newton. ஸோ அதே மாதிரி மூணில் வந்து இவரோட வெயிட் எவ்வளோன்னு பார்க்குறோம். ஸோ மூணோட ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி வந்து எவ்வளோன்னா 1.62 m/s². ஸோ அவரோட ஆக்சுவல் வெயிட் வந்து அவரோட ஆக்சுவல் மேஸ் வந்து 50. ஸோ 50 × 1.62. ஸோ இப்போ வெயிட் வந்து எவ்வளோ இருக்குன்னா 60 Newton. ஸோ ஒரே பர்சனோட வெயிட் வந்து எர்த்தில் பார்க்குறப்ப 490 Newton இருக்குது. அவர் வந்து மூணுக்கு போகிறப்ப அவரோட வெயிட் வந்து எப்படி மாறுதுன்னா 60 Newton மாறுது. பட் அவரோட மேஸ் பார்த்தோம்னா மேஸ் வந்து எர்த்தில் இருக்கிறப்பையும் அவரோட மேஸ் வந்து 50 kg, மூணில் இருக்கிறப்பையும் அவரோட மேஸ் வந்து 50 kg தான் இருக்கும். ஸோ இப்போ நம்ம பார்க்குறது ஆக்ஸலரேஷன் டியூ டு கிராவிட்டி, அதாவது ஸ்மால் ஜியோட வேல்யூ வந்து நம்ம பார்க்குறோம். ஸோ கலீலியோ என்ன பண்ணுறாருன்னா கிராவிடேஷ்னல் புல் பொறுத்து ஆப்ஜெக்டோட மோஷனில் வந்து எப்படி சேஞ்சஸ் வருது அப்படிங்கிறத வந்து அவர் வந்து ஸ்டடி பண்ணார். நிறைய விதமான ஆப்ஜெக்ட்ஸை மேலேருந்து கீழே தூக்கி போட்டு ஸோ கிராவிடேஷ்னல் புல் வந்து டிஃப்ரெண்ட் மேஸ் இருக்கிற ஆப்ஜெக்டில் எப்படி வேரி ஆகுது அப்படிங்கிறத வந்து அவர் கண்டுபிடிச்சார். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வேக்கம் சாம்பர் எடுத்துக்கிறோம். இதில் வந்து ஏர் கிடையாது. ஸோ அப்போ இதில் ஒரு ஸ்டோன் அண்ட் ஒரு பேராஷூட்டை ரெண்டையும் நம்ம ட்ராப் பண்ணுறோம். இப்படி ட்ராப் பண்ணுறப்ப ரெண்டு ஆப்ஜெக்டும் என்ன செய்யும்னா ஒரே
டைமில் வந்து கிரவுண்டை ரீச் ஆகும். இங்கே வந்து ஏர் ரெசிஸ்டன்ஸ் கிடையாது. ஸோ இந்த ஆப்சன்ஸ் ஆஃப் ஏர் ஆல் த பாடிஸ் வில் ஃபால் அட் த சேம் ரேட். பட் இதுவே நம்ம வந்து ஒரு வெளியில் உள்ள ஸ்பேஸில் ஏரில் பண்ணுறப்ப என்ன ஆகுதுன்னா ஸ்டோன் வந்து ஃபஸ்ட்டு ரீச் ஆயிரும், பேராஷூட் வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ ஏன்னா ஏர் ரெசிஸ்டன்ஸ் தட் ஸ்லோஸ் டவுன்ஸ் த ஆப்ஜெக்ட்ஸ் ஃபாலோயிங் அண்டர் கிராவிட்டி. ஸோ அப்போ ஏர் ரெசிஸ்டன்ஸ் இருக்கிறதுனால இங்கே வந்து கொஞ்சம் வெயிட் இருக்கிற ஆப்ஜெக்ட் வந்து என்ன செய்யுதுன்னா ஃபஸ்ட்டு வந்து ரீச் ஆயிடுது கிரவுண்டை. பட் இதுவே ஏர் இல்லைன்னா நமக்கு வந்து என்ன ஆகுதுன்னா எந்த ஆப்ஜெக்டும் வந்து என்ன செய்யுதுன்னா மேஸ் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, ஆப்ஜெக்ட் வந்து ஒரே டைமில் வந்து என்ன செய்யும்னா கிரவுண்டை ரீச் ஆகும். ஸோ இது வந்து என்னதுன்னா ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி. ஸோ இப்போ வந்து இந்த ஜி வேல்யூவை நம்ம எப்படி இது பண்ணுறது அப்படின்னு பார்க்குறோம். So, acceleration produced in a body on account of the force of gravity is called acceleration due to gravity. ஸோ இப்போ ஒரு பாடியில் வந்து எவ்வளோ ஆக்சலரேஷன் ப்ரொடியூஸ் ஆகிருக்கு எதை பொறுத்துன்னா கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸ். அதை தான் என்ன சொல்கிறோம்னா ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டின்னு சொல்கிறோம். இதை வந்து ஜின்னு நம்ம வந்து சொல்கிறோம், டினோட் பண்ணுறோம். ஸோ இந்த ஜியோட வேல்யூ வந்து எப்படி இருக்குன்னா 9.83 மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயர். இந்த ஜியோட வேல்யூ வந்து என்ன செய்யுதுன்னா எர்த்தோட டிஃப்ரெண்ட் பார்ட்டில் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பர்சன் வந்து நார்த் போலில் இருக்கிறப்ப அங்கே இருக்கிற ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டியோட வேல்யூ வந்து 9.83 மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயர் இருக்குது. ஸோ அவரே வந்து எர்த்தோட இந்த பார்ட்டுக்கு வர்றப்ப ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி வந்து எவ்வளவு மாறி இருக்குன்னா 9.81 மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயராக இருக்குது. அவரே ஈக்குவேட்டர் பகுதிக்கு வர்றப்ப என்ன ஆகுதுன்னா ஜியோட வேல்யூ வந்து 9.78 மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயர் இருக்குது. ஸோ ஜியோட வேல்யூ வந்து என்ன செய்யுதுன்னா எர்த்தில் வந்து என்ன செய்யுதுன்னா டிஃப்ரெண்ட் பிளேஸில் டிஃப்ரெண்ட்டாக சேஞ்ச் ஆகுது. ஆனால் இப்போ இந்த ஒரு நார்த் போல்லான்னு எடுத்துக்கிட்டோம்னா ஜியோட வேல்யூ வந்து எப்படி இருக்குன்னா சேம் ஃபார் ஆல் பாடிஸ் இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் their masses. ஸோ ஒரு பிளேஸில் பார்க்குறப்ப இந்த ஒரு பிளேஸில் பார்க்குறப்ப மேஸ் எப்படி இருந்தாலும் ஜியோட வேல்யூ வந்து சேமாக இருக்கும். ஆனால் எர்த்தோட டிஃப்ரெண்ட் பார்ட்டுக்கு போகிறப்ப என்ன ஆகுதுன்னா ஸ்மால் ஜியோட வேல்யூ வந்து என்ன செய்யுதுன்னா சேஞ்ச் ஆகுது. ஸோ ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி வந்து எப்படி சொல்கிறோம்னா ஆக்சலரேஷன் ப்ரொடியூஸ்ட் இன் எ பாடி அண்ட் அக்கவுண்ட் ஆஃப் தி ஃபோர்ஸ் ஆஃப் த கிராவிட்டி இஸ் கால்டு தி ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி. ஸோ இது வேறு நம்ம என்ன சொன்னோம்னா டிஃப்ரெண்ட் பார்ட் ஆஃப் எர்த்தில் டிஃப்ரெண்ட்டாக இருக்குதுன்னு சொல்லியிருக்கோம். ஸோ அதே மாதிரி டிஃப்ரெண்ட் ஹைட் இல்லைன்னா ஆல்டிடியூடில் வந்து ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி வந்து எப்படி சேஞ்ச் ஆகுது அப்படின்னு பார்க்குறோம். ஸோ இப்போ இது வந்து என்ன செய்யறோன்னா எர்த்து, இங்கே ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது. இந்த ஆப்ஜெக்டோட மேஸ் வந்து எம், அதோட வெயிட் வந்து எம்ஜி. ஸோ ஃபோர்ஸ் ஆர் வெயிட் ஆஃப் த ஆப்ஜெக்ட் வந்து எப்படி எடுத்துக்கிறோம்னா எஃப்பி ஈக்குவல் டு எம்ஜி. ஸோ இப்போ இந்த எர்த்து வந்து என்ன செய்யுதுன்னா எர்த்து வந்து என்ன செய்யும்னா கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸை வந்து இந்த ஆப்ஜெக்ட் மேலே இது பண்ணும். ஸோ அப்போ எவ்வளோ கிராவிடேஷ்னல் புல் இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். ஸோ தட் இஸ் த கிராவிடேஷ்னல் புல் பிட்வீன் தி எர்த் அண்ட் த ஆப்ஜெக்ட். ஸோ அப்போ த கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்டு பை த பாடி வந்து என்ன சொல்கிறோம்னா எஃப்ஜி ஈக்குவல் டு கேபிட்டல் ஜி கேபிட்டல் எம் ஸ்மால் எம் பை ஆர் ஸ்கொயர், where capital G வந்து universal constant and capital M வந்து mass of earth and small m வந்து mass of body and r வந்து distance from the center of the earth to the body, that is center of the earth to the body, this distance. இது வந்து எப்படின்னா எர்த்தோட ரேடியஸ் மாதிரி தான். ஸோ எர்த்து வந்து என்ன செய்யுதுன்னா இந்த ஆப்ஜெக்ட் மேலே ஒரு கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இது பண்ணுது, அதுதான் வந்து எஃப்ஜி. அதே மாதிரி இந்த ஆப்ஜெக்டோட வெயிட் எவ்வளோன்னு பார்க்குறோம், அதுதான் வந்துன்னா எஃப்பி. இந்த எஃப்பியும் எஃப்ஜியும் இப்போ எப்படி இருக்கும்னா ஈக்குவலாக இருக்கும். இது வந்து நியூட்டனோட தேர்ட் லா படி. ஸோ எஃப்ஜி ஈக்குவல் டு எஃப்பி. ஸோ எஃப்ஜி வந்து கேபிட்டல் ஜி எம் பை ஆர் ஸ்கொயர், எஃப்பி வந்து ஸ்மால் எம் ஜி. ஸோ இங்கே வந்து இந்த ஸ்மால் எம் வந்து என்ன செய்யுதுன்னா கேன்சல் ஆகிடுது. ஸோ ஜி ஈக்குவல் டு கேபிட்டல் ஜி எம் பை ஆர் ஸ்கொயர். இந்த எக்ஸ்ப்ரெஷன்லேருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா ஸ்மால் ஜி வந்து கேபிட்டல் எம் கேபிட்டல் ஜி அண்ட் ஆர் ஸ்கொயரை வந்து டிபெண்ட் பண்ணி இருக்குது. ஆனால் G is independent of the mass of the body, that is this object. இதோட மேஸை வந்து அது டிபெண்ட் பண்ணி இருக்கல. ஸோ இன்னொன்று என்னென்னா எர்த்தோட ரேடியஸ் வந்து டிஃப்ரெண்ட் பிளேஸில் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஏன்னா எர்த் வந்து இட்ஸ் நாட் அ பெர்ஃபெக்ட் ஸ்பியர்.
ஸோ அதனால் வந்து ரேடியஸ் வந்து டிஃப்ரெண்ட் பிளேஸில் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வேரி ஆகுது. அதனால தான் நமக்கு வந்து ஜியோட வேல்யூ எர்த்தோட சர்ஃபேஸில் வேறு வேறு பிளேஸில் பார்க்குறப்ப நமக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இப்போ இந்த G ஈக்குவல் டு கேபிட்டல் G m/r²ங்கிற இந்த ஃபார்முலாவிலேருந்து மாஸ் ஆஃப் த எர்த்தை வந்து நம்ம எப்படி கேல்குலேட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ இப்போ இந்த டேர்ம்ஸை அரேஞ்ச் பண்ணி கேபிட்டல் M ஈக்குவல் டு ஸ்மால் g r² பை கேபிட்டல் G, where the small g is 9.8 meter per second square. R வந்து radius of the earth value வந்து 6.38 times 10 power 6. இங்கே ஸ்கொயர் இருக்கிறனால நம்ம ஸ்கொயர் பண்ணுறோம். அதுக்கப்புறம் கேபிட்டல் G வந்து யூனிவர்சல் கான்ஸ்டன்ட், அதோட வேல்யூ 6.67 times 10 power minus 11. ஸோ இப்போ நமக்கு வந்து எர்த்தோட மேஸ் வந்து 5.98 into 10^24 kilograms அப்படின்னு கிடச்சிருக்கு. ஸோ இதே மாதிரி மற்ற பிளானட்ஸோட மேஸ் பார்த்தோம்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மெர்க்குரியோட மேஸ் வந்து எவ்வளோன்னா 3.181 times 10^23. இது வந்து வீனஸோட மேஸ் வந்து 4.883 times 10^24. ஸோ வீனஸ் அண்டு எர்த்தோட மேஸ் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரே மாதிரியாக இருக்கும். அதே மாதிரி இது வந்து மார்ஸ் அண்ட் அதர் பிளானட்ஸோட மேத்ஸ் வந்து இங்கே கொடுத்துருக்கோம். ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம் அண்டு நியூட்டன்ஸ் லா ஆஃப் கிராவிடேஷன் பற்றி படிச்சிருக்கீங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.